நம்மளோட வாழ்க்கையில் எல்லாருமே ஒவ்வொரு நாளும் சரி, ஒவ்வொரு நொடியும் சரி, ஏதாவது கற்றுக்கிட்டே தான் இருக்கும் இல்லைங்களா? இது வரைக்கும் ஏதாவது ஒரு நாளாவது ஏதாவது ஒரு விஷயங்களை புதுசாக பார்ப்போம். இல்லை, இந்த மாதிரி கையாண்டா கூட நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி புதுவிதமான கண்ணோட்டத்துலேயும் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் நம்ம புதுசு புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டே இருக்கோம். அப்படின்னா உன்னோட வாழ்க்கையில் உன்னோட இலக்கை அடைஞ்சிட்டியா அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, எல்லாருமே ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு இல்லை அப்படின்ற பதிலை தான் நம்ம பெரும்பாலானோர் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஏன், நம்ம டெய்லி ஏதாவது கற்றுக்கிட்டே தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஏன் இதை வரைக்கும் நான் இலக்கை அடையவே இல்லை அப்படின்னு எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? இருக்குது அப்படின்றவங்க ஒரு லைக் பண்ணுங்கள், இல்லை அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? சரி, ஏன் அடையலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே புதுசு புதுசாக கற்றுக்குறாங்களே தவிர அது சரியான நேரங்களில் பயன்படுத்துறது கிடையாது அப்படின்றது தான் முழுக்க முழுக்க உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் இல்லைங்களா? எல்லாருமே புதுசு புதுசாக ஏதாவது ஒன்று பார்க்குறாங்க, நிறைய விஷயங்களை பார்த்து இன்ஸ்பிரே கூட ஆயிடுறாங்க. ஆனால் அதை யாருமே பயன்படுத்துறது கிடையாது. ஒரு இடத்துல ஏதோ பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னா சில பேரை பார்த்துட்டு இந்த மாதிரி கையாண்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் தனக்குன்னு அந்த பிரச்சனைகள் வரும்போது எல்லாத்தையும் மறந்து முழுமையாக டோட்டலாக பிளாங்க் ஆகிடுறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தான். அதனால தான் நம்ம எவ்வளோ தான் வாழ்க்கையில் தினம் தினம் கற்றுக்கிட்டே இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்றது நம்ம வாழ்க்கையில் இல்லாமையே போயிட்டுருக்கு. தேடலை நோக்கியே நம்ம வாழ்க்கை நகர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு தான் ஒரு குட்டி கதை சொல்கிறேன், சரிங்களா? ஒரு ஆசிரமத்தில் ஒரு நிறைய சீடர்கள் இருக்காங்க. ஒரு குரு தன்னோட வாழ்க்கை தத்துவத்தையும் சரி எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறாரு. எல்லாருமே கை தேர்ந்து அவங்களுக்கு முழுமையாக கல்வி தகுதியை கொடுத்து வெளியே அனுப்புகிறாரு. அப்போ அந்த சீடர் எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணி ஒரு கொஞ்ச நாள் கழித்து, சரி நம்ம சீடர்கள் நம்மளோட படிப்பின் காரணமாக அவங்க எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சீடராக போய் பார்க்குறாரு. ஒரு கொஞ்சம் பேரை பார்த்துக்கிட்டு அப்புறம் நகுலன் அப்படின்ற ஒரு சீடன்கிட்ட போகிறாரு. போகும்போது அவரை பார்த்து வணங்குறாரு. அங்கே அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப பேர் ஒரு கூட்டமாக சேர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே எட்டி பார்த்தோம்னா ஓலை கூட பின்னுறது எல்லாருமே ஒரு அதிசயமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த குருவும் பார்த்துட்ருக்காரு. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திரும்பி பார்க்குறாரு. நகுலன் ஒரு கொஞ்சம் தூரமாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவர் குருவுக்கு ஒரு சந்தேகம், ஏன் நகுலன் மட்டும் தனியாக போய் உட்காந்துட்ருக்கா? இங்கே இருக்கிற மொத்த கூட்டமுமே இந்த இதை தான் ஒரு சர்க்கஸ் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கு, ஏன் இவர் மட்டும் தனியாக உட்காந்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு குரு நகுலன் கிட்ட போய் கேட்குறாரு. ஏன் எல்லாரும் அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது நீ மட்டும் ஏன் தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் எல்லாமே கற்றுட்டேனே, இதுக்கு மேலே கற்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை, எனக்கு இதுவே எனக்கு அறிவு போதும், நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன், இதுக்கப்புறம் நான் என்ன கற்றுக்க வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒரு நிமிஷம் குரு அப்படியே சம்பித்து போய் நிற்கிறாரு. சரி, இவருக்கு எப்படி சொன்னால் புரியும் அப்படின்றத உடனே நகுலனை என்னோட ஆசிரமத்துக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவரும் அழைச்சிக்கிட்டு போகிறாரு. போன உடனே ஒரு கண்ணாடி குடுவையை வச்சு அதில் தண்ணீர் ஊற்றிக்கிட்டே இருக்காரு. ரொம்ப நேரம் ஊற்றிக்கிட்டே இருக்க அந்த தண்ணீர் அந்த குடுவை நிரம்பி வழியுது. ரொம்ப நேரம் அதில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்த உடனே நகுலனுக்கு ஒரு கேள்வி வருது. ஏன் குருவே, தண்ணி தான் அது நிறைஞ்சிருச்சு இல்லை, திரும்ப ஏன் ஊற்றிக்கிட்டே இருக்கீங்க, அது கீழே நிரம்பி வழியுதே அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த இந்த குரு அப்போ பேச ஆரம்பிக்கிறாரு. இதை போல தான் மனசும், நீ கற்ற அனைத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்த அப்படின்னா அந்த பழைய தெளிவும் அறிவும் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கும். இந்த உலகத்தில் கற்கிறதுக்கு எல்லையே கிடையாது. அப்படி இருக்கும்போது உன்னால் எப்படி சொல்ல முடியும் நான் எல்லாமே கற்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு? அது தவறானது. நீ கற்ற அனைத்தையுமே உனக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறது முட்டாள்தனம். அதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து உன்னோட பழைய அறிவை மற்றவங்களுக்கு
கற்றுக் கொடுக்கணும். அப்போ தான் உன் அறிவுக்கும் உன்னோட தெளிவுக்கும் வந்து புது புது யோசனைகள் வந்து உதயமாகும். அப்போ தான் உன்னோட அறிவு வந்து மேலும் மேலும் சிறக்குமே தவிர, கற்றது போதும் அப்படின்னு நினச்சிட்ட அப்படின்னா நீ உன்னை விட முட்டாள் வேறு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு குரு சொல்கிறாரு. நீ கற்கணும். நீ கற்ற அனைத்து வித்தைகளும் நீ வெளியே யாருக்காவது சொல்லி கொடுத்துருந்த அப்படின்னா உனக்கு இந்த மாதிரி நான் எல்லாமே கற்றுட்டேன் அப்படின்ற ஒரு பதிலே உங்ககிட்ட இருந்து வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு குரு சொல்கிறாரு. உடனே அந்த சீடன் நகுலனுக்கு வந்து புரிய ஆரம்பிக்குது, நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், குருவே என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து எல்லாமே கற்றுட்டேன் அப்படின்றத நான் ஒரு புகழாக நினச்சிக்கிட்டு இருந்துட்டேன். ஆனால் நான் தான் ஒரு முட்டாள் அப்படின்றத நான் இப்போ முழுமையாக உணர்ந்துட்டேன். கல்விக்கும் சரி கற்பவருக்கும் சரி எல்லையே கிடையாது. கற்க கற்க அறிவு வளரும். ஆனால் நம்ம கற்றது போதும் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்ட அப்படின்னா உன்னோட அறிவு அங்கேயே முடிஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தம் அப்படின்றத நான் முழுமையாக உணர்ந்துட்டேன், நன்றி அப்படின்னு சொல்லிட்டு குரு வந்து சீடன் வந்து குருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பிடுறாரு. இதோட இந்த கதையும் முடியுது. இதிலிருந்து உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? நீங்கள் தினம் தினம் கற்கிற அனைத்தையுமே வந்து எந்த நேரத்தில் எந்த இடத்துல நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்றத சரியான நேரத்தில் நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் வராது. பிரச்சனைகள் வந்தாலும் எப்படி கையாளணும் அப்படின்ற யுக்தியும் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா? எப்பவுமே மனசை வந்து ஒரு காலியான குடுவையாகவே வச்சுட்டுருங்க, சரிங்களா? அப்போ தான் புது புது தெளிவான ஐடியாக்களும் புது புது யோசனைகளும் வந்து அதில் நிரம்பிக்கிட்டே இருக்கும். நீ எல்லாமே நிரம்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை மூடி போட்டு டைட்டாக மூடி வச்சுட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க, புது யோசனைகளும் புதுவான தெளிவுகளும் உங்களுக்கு வராமையே போயிடும் அப்படின்றத வந்து இந்த கதையில் வந்து முழுமையாக புரிஞ்சிருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. உங்களுக்கும் புரிஞ்சு இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.